இந்த சித்திரை வைகாசியை தான் வசந்த ருத்து அப்படின்னே பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா தெரியுமா. இது என்ன சார் முன்னுக்கு பின்ன முரணா இருக்குது, நல்ல கடுமையான வெயில் இருக்கும் பொழுது போய் வசந்த ருத்து, இதுதான் வசந்த காலம் அப்படிங்கிற மாதிரி போடுறாளே, இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உண்டு. இதற்கு முன்னாடி வந்த காலம் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம கண்கூடாவே பார்த்திருப்போம், நிலைய இலைகள் அப்படியே உதிர்ந்து கொண்டே இருந்திருக்கும். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா துளிர்த்து அப்படியே எல்லா இடமத்திலையும் பார்த்தோம்னா, என்னதான் வெயில் கடுமையாக இருந்தாலும் கூட இந்த மரங்கள்லாம் பச்சை பசேல் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குளோரோபில் அப்படின்னு சொல்றா இல்லையா, பச்சையம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொன்னாதான் புரியும். அது இந்த காலத்திலே மிக நன்றாக நடக்கும் அப்படின்னே சொல்றார். இதன் மூலமாக அந்த மரங்கள்லாம் நன்றாக அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை வெளியே விடுகிறது அப்படின்னு சொல்றார். அதனாலதான் இந்த மாலையில பார்த்தோம்னா அழகா ஒரு தென்றல் காற்று அப்படிங்கிறது வீசும். அந்த தென்றல் காற்றினை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகமே தனியாக இருக்கும். அந்த மரத்தடியில போய் வெய்ய நேரத்துல உட்கார்ந்துக்கும் பொழுது ரொம்ப சௌகரியமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் தானே. அந்த அளவிற்கு அந்த சூரியனினுடைய வெப்பம் என்பது அதிகமாக இருந்தாலும் கூட அந்த மரங்கள் அத்தனையும் பூத்து குலுங்குவதால் தான் இந்த காலமானது வசந்த காலம் அப்படிங்கிற பெயர்லயே பார்க்கப்படுகிறது.